ஹலோ நண்பர்களே, குவைத்தில் இருந்துக்கிட்டு ஈரானுக்கும் குவைத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த வான்வெளி தாக்குதல்களை படம் பிடிச்சி சமூக வலைத்தளங்களில் கண்டிப்பாக போடாதீங்க. 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூஎஸ் சிட்டிசன் அமெரிக்கர்கள் உடனடியாக குவைத்தை விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது சம்மந்தமான அப்டேட்டு. 2ஆம் தேதி நடக்க இருந்த குவைத் இந்திய மாணவர்களுக்கான சிபிஎஸ்இ எக்ஸாம் அப்படிங்கிறது 5ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கு. இப்படி பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் இருக்கக்கூடிய அரசு துறை நிறுவனங்களில் 30% ஊழியர்களோட தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் இதே மாதிரியான சூழல் இருந்துச்சு. அப்போவுமே இந்த மாதிரி 30% ஊழியர்களோட தொடர்ந்து அரசு பணிகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தற்பொழுது குவைத்தில் இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற தொழிலாளர்களுக்கு ஷிஃப்ட் அடிப்படையில் இந்த வேலை நேரங்கள் அப்படிங்கிறது மாற்றி கொடுக்கப்படும். அதே போல் விடுமுறையில் இருக்கிறவங்களுக்குமே கணக்கு சம்பளம் வர்ற மாதிரி தான் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இன்னைக்கு சிபிஎஸ்இ எக்ஸாம் இந்திய மாணவர்களுக்கு இருந்துச்சு. அதை தற்பொழுது 5ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அதுவுமே தற்காலிக அறிவிப்பாக தான் இருக்குது. குவைத்தில் தற்பொழுது அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுல சிக்கல் இருக்கிறது தற்பொழுது இந்த நேர மாற்றத்திற்கான காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தற்பொழுது கிடைத்த அனைத்து தரப்பு நியூஸாக இருக்குது. அதே போல் குவைத்தில் இந்த வான்வெளி தாக்குதல்களை படம் பிடிச்சி சமூக வலைத்தளங்களில் இந்தியர்கள் கண்டிப்பாக போட்டுறாதீங்க. தற்பொழுது அந்த மாதிரியான சூழலில் இருந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள், அதாவது சமூக ஊடகத்தில் சும்மா வீடியோ எடுத்து, அதாவது குவைத்தில் வந்து வான்வெளி தாக்குதல் நடக்குது, இப்படி நடக்குது, அது மாதிரி நடக்குது, ஓவராக தாக்குதல் நடக்குது அப்படின்லாம் சமூக ஊடகங்களில் பதிவிட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய வேலையுமே பறிபோயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போடுறது, அதே போல் யூடியூப்பில் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்க கவனமாக இருங்க. குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து சமூக ஊடகங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் தற்பொழுது அபாய ஒலி அப்படிங்கிறது தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நடக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில் மக்களை எப்போவுமே வந்து அலர்ட் பண்ணுறதற்காக தான் இந்த அபாய ஒலி அப்படிங்கிறது அடிக்கப்படுது. குவைத்தில் யூஎஸ் பேஸ்டில் இருக்கக்கூடிய இடங்களை தான் ஈரான் வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர ரெசிடென்சியல் பில்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. அதற்கு குவைத் அரசாங்கம் முழுமையான பொறுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ குவைத்தில் மற்ற இடங்களில் இருந்துக்கிட்டு குவைத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சமூக ஊடகத்திலையுமே வந்து போற்றாதீங்க. அதே போல் ஈரானுக்கு ஆதரவாகவோ அல்லது கல்ஃப் நாடுகளை விமர்சித்தோ எந்த ஒரு கருத்துக்களையும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுறாதீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய செய்திகளை மட்டுமே நாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.